இப்போ பார்க்க போகிறது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சம்முங்க. அதாவது எஃப்ஆர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய சம் தான். எஸ். Illustration 29. Containers Limited provides containers for use by customers for multiple purpose. The containers are returnable at the end of service contract. 3 years between Containers Limited and the customers. In addition to the monthly charge, there is security deposit that each customer makes with containers for rupees 10,000 per container, and such deposit is refundable when the service contract terminates. Deposits do not carry any interest. Analyze the fair value upon initial regulations in books of leasing containers. Make interest rate of 7%. That's all. இது ரொம்ப சிம்பிளான சம். லாஜிக்கலாக புரிஞ்சுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 29 carrying deposits carrying market rate of interest அப்படின்னும்போது கண்டெய்னர்ஸ் லிமிடெட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கண்டெய்னர்ஸ் தராங்க, பட் 10,000 மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க. மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர் லோனுக்கு வந்து 7%, பட் இவங்க வந்து 3 கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி ரெகனைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வி வில் கோ டு ஆன்சர். எஸ், நம்ம ஆன்சர் தமிழில் பார்க்க போகிறோம். கேள்வி சுருக்கம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கஸ்டமர்ஸ் வந்து 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டெபாசிட்டாக கொடுக்குறாரு. 3 வருஷம் கழிச்சு தான் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுது. இப்போ மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%, டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்கிறது. அப்போ இந்த 10,000 ஃபேர் வேல்யூ இருக்கும் இல்லையா, நம்ம எப்பவுமே சிஎஃப்டிஎல் ஃபார்மெட்டை யூஸ் பண்ண போகிறோம். சிஎஃப்டிஇஎல் ஃபார்மெட்டு. வாட் இஸ் சீனா கேஷ் ஃப்ளோ, ஃபேர்னா ஃபேர் வேல்யூ. இந்த ஃபேர் வேல்யூ தான் இப்போ எடுக்க போகிறோம். எப்படி ஃபேர் வேல்யூ எடுக்க போகிறோம்? 10,000 நான் காமிக்கலாம்னா முடியாது. 3 வருஷம் கழிச்சு 7% மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,133. இது எப்படி வந்துச்சு நான் சொல்லித்தரேன். 1 divided by 1.07123 0.8169. இதை நம்ம 2 போய்ட்டுரும். 8163 into 10,000 போட்டால் 8163. இதுதான் இங்கே வந்துருக்கும். இந்த 8163 தான் வந்து ஃபேர் வேல்யூவான்னு கேட்டால் எஸ். 10,000 மைனஸ் 8163 டிஃபரன்ஸ் வரும். ஹவு மச் டிஃபரன்ஸ்? 1837. ஸோ 1837 ரூபாய் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது வந்து என்னென்னா, நான் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸா, அதாவது 10,000 ரூபாய் நான் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டேன். ஆனால் அதோட ப்ரெசன்ட் வேல்யூ 8,163 ரூபா தான். இப்போ இந்த டிஃப்ரெண்ட்டு வந்து எனக்கு லாபம் நட்டம்னு கேட்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் இஸ் 10,000, ஃபேர் வேல்யூ 8,163, டிஃபரன்ஸ் 18,163. அக்கௌண்ட் ட்ரீட்மெண்ட்டில் யாரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்ப்போம்? கண்டெய்னர் லிமிடெட்ல இல்லைங்களா. அப்போ செக்யூரிட்டி டெபாசிட்டு லெவல் 1 ஃபேர் வேல்யூ கிடையாது. அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்டுடைய ஃபேர் வேல்யூ, அதனால் அன்அப்சர்வ்டு இன்புட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா மார்க்கெட் வேல்யூ ரேட் கிடையாது, ஃபேர் வேல்யூ என்பது எனக்கு கிடையாது. ஸோ ஃபேர் வேல்யூ பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு ஃபேர் வேல்யூ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நான் சொல்லித்தரேன். படி உடனே அந்த டிஃபரன்ஸ் வந்து 1835 ரூபா வந்து பிஎன்டுக்கு போகாது. ஏன்னா லாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போகாதுன்னு கேட்குறீங்க. இப்போ 1835 ரூபாய் எனக்கு லாபமானு கேட்டால் லாபம் கிடையாது. எப்படின்னா டிஃப்ரெண்ட் 1837 உடனே பிஎன்டுக்கு போகாது. அது ப்ரீபெய்டு லீஸ் ரெண்ட் அங்கே ரெக்கக்னைஸ் செய்யப்படும். ஏன் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஃப்ரீ டெபாசிட் கொடுத்ததால கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்குது இல்லையா. இன்ட்ரெஸ்ட்டு, ஏன்னா அந்த பணத்தை நான் வந்து
நான் வேற எங்கேயாச்சும் டெபாசிட் பண்ணியிருந்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ வந்து கம்பெனிக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பெனிஃபிட் கிடைக்குதுன்னா கஸ்டமருக்கு கண்டெய்னர் யூஸ் ரைட்ஸ் கிடைக்கிறது. கஸ்டமர் என்ன செஞ்சுக்கிறான், இந்த கண்டெய்னர் அவன் யூஸ் பண்ணிக்கிறான், இவருக்கு இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்குது. அப்போ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீபெய்ட் ரெண்ட் மாதிரி. அப்போ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் ஆகுது யாருக்கு, அந்த கஸ்டமர்ஸுக்கு. அது வந்து என்ன ப்ரீபெய்ட் ரெண்டாக யூஸ் பண்ணிக்கிறான், இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாக யூஸ் பண்ணிக்கிறான். அப்போ இந்த 1833 லீஸ் பீரியட்ல 3 வருஷத்துக்கு அவன் என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல பீரியட் அப்படின்னு சார்ஜ் செய்யணும். கிட்டத்தட்ட டெப்ரிசியேஷன் பண்ணும். ஏன்னா ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட் தானே, ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட்ஸ். சி அப்போ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் பாயிண்ட் வந்து இனிஷியல் லைபிலிட்டி வந்து 8163, டிஃபரெண்ட் வந்து நம்ம போடும்போது என்னதான் செய்யணும், இங்கே 1833 போகணும். 3 வருடம் இன்ட்ரெஸ்ட் அன்வைண்ட் பண்ணுறீங்க. அப்போ 8163க்கு இன்ட்ரெஸ்ட் 10% போடுறீங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன வரும், 816 ரூபா. அப்போ இது இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் இல்லையா, அப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் செய்வீங்க, பிஎன்ல கொண்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் பண்ணுங்க. அப்போ பாருங்க டெபாசிட் ரிசீவ் 10,000, ஃபேர்வெல் 8,000, டே ஒன் டிஃபரன்ஸ் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். இனிஷியல் ரெக்கக்னிஷன் என்ன செய்வோம் நம்ம, வெரி சிம்பிள், பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு செக்யூரிட்டி டெபாசிட் இல்லைங்களா. பேங்க் அக்கௌண்ட் டெட்டா ஏன்னா நம்ம பணம் ஒன்று வந்துச்சு, செக்யூரிட்டி டெபாசிட் லைபிலிட்டி, இது வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி, இது வந்து ப்ரீபெய்டு ரெண்ட், இது வந்து இன்கம் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். பட் ப்ரீபெய்டு லீஸ் ரெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம், இன்கம்மாக த்ரோவாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ரைட்ஸ். இப்போ எக்ஸ்பிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி ஃபேர் வேல்யூ ரெக்கார்ட் செய்ய வேண்டும், அதாவது 8193. டிஃபரன்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரீபெய்டு லீஸ் ரெண்ட்டில் போட போகிறோம். இயர் ரெண்டு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அன்வைண்ட் பண்ணுறீங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8163 ரூபாய்க்கு 7%, நாங்கள் 10% போட்டு தப்பேன். ஸோ 7% போட்டால் அப்போ 8163 ரூபாய்க்கு 7%, 570 ரூபா. இந்த 570 ரூபா என்பது என்னதுன்னா நமக்கு செலவான்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட் டெட்டா டு செக்யூரிட்டி டெபாசிட். அப்போ க்ளோசிங் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8163 ரூபா ப்ளஸ் ஒரு 570 ரூபா, அப்போ 8734 ரூபா. செகண்ட் இயருக்கு 7% போட்டால் 611 ஆயிரும். இப்போ ஃபினான்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட் டெட்டா டு செக்யூரிட்டி டெபாசிட் லைபிலிட்டி 611. க்ளோசிங் லைபிலிட்டி திருப்பி லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டா டு ஃபினான்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட் டெட்டா டு 10,000. அப்போ க்ளோசிங் மட்டும் தெரியும். அப்போ ப்ரீபெய்ட் லீஸ் ரெண்ட்டு அமௌர்டைசேஷன் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ், அமௌர்டைசேஷன் பண்ணணும். எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் 3 இயர்ஸ். அப்போ எவ்ரி இயர் லீஸ் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு ப்ரீபெய்ட் லீஸ். ப்ரீபெய்ட் லீஸ் ரெண்ட் வந்து என்ன செஞ்சுட்டே வரணும், குறைச்சிட்டே வரணுமான்னு கேட்டாங்க. இப்போ ரீஃபண்ட் வந்து கடைசி வருஷத்தில் நீங்கள் பண்ணிடுவீங்க பேங்க் 10,000. ஸோ எக்ஸாம் சம்மரி கிளியர் ஆகும். அப்போ லைபிலிட்டி டெபாசிட் லைபிலிட்டி ஃபேர்வெல் ரெக்கக்னைஸ் பண்ணும், டிஃபரன்ஸ் ப்ரீபேஸ் பண்ணிட்டு லைபிலிட்டி வந்து அன்வைண்ட் பண்ணுங்க, ப்ரீபெய்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் அமௌர்டைஸ் பண்ணுங்க, எல்லாம் ஃபுல் வழியாக ரீஃபண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் சம்மரி. ஸோ உங்களுக்கு ஒரு 10 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் எழுதணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தேங்க்யூ. இது ஏன் வந்து நம்ம வந்து இந்த லெஜர் ஜேர்னல் போடுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், செனாரியோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு செக்யூரிட்டியான்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசெட் யாருக்குன்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இனிஷியல் ரெக்கக்னைஸ் பண்ணும் போதே அவர் என்ன செஞ்சுறாரு, இது வந்து ஃபினான்ஷியல் அசெட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்குள்ள பணம் வருது, யாருக்கு, இவருக்கு, தட் மீன்ஸ் இந்த கம்பெனிக்கு உள்ள என்ன செய்யுது, பணம் வருது. ஓகேங்களா. யார் பணம் தராங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் தராங்க டே ஒன்ல. அதுதான் முக்கியமானது. அப்போ நீங்கள் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்கன்னு செக்யூரிட்டி டெபாசிட். ஓகேங்களா. நீங்கள் வந்து நீங்கள் பணம் தரல, உங்களுக்கு கஸ்டமர் பணம் தரும் போது உள்ள கேஷ் வருது, பேங்க் உள்ளே வருது. அப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக மாறுது. அதான் இந்த கணக்கு. ஸோ மறந்துடாதீங்க, ரொம்ப ஈஸியான சம். தேங்க்ஸ்.